ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் காக்கி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க காய்ஸ்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கதை போமா சீரீஸில் வேடிக்கை பார்ப்பவன் பார்ட் 2 அந்த ஸ்டோரியோட எக்ஸ்ப்ளனேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் காக்கி. இந்த ஷோ கதை போமா கதை போமா. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை என்னன்னா, பயத்தெனும் ரயில் வண்டி. இது வேடிக்கை பார்ப்பவன் புக்கில் 7வது கதையாக இருக்குது. இதில் ஜென் தத்துவத்திலிருந்து முத்துக்குமார் அவர்கள் ஆரம்பிக்கிறாரு. அந்த மாபெரும் வெற்றிடத்தில் முன்னும் இல்லை பின்னும் இல்லை, பறவையின் பாதை கிழக்கையும் மேற்கையும் அழித்து விடுகிறது அப்படின்னு ஒரு ஜென் தத்துவத்தோட அந்த கதையை ஆரம்பிக்கிறாரு. இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் கவிஞர் அவர்கள் ரயில்வே ஜங்ஷனில் தன்னோட பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வண்டி வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குது. அந்த நேரத்துக்கு அந்த 10 நிமிஷம் இருக்கிற இடைவெளியில் சப்பாத்தி குருமாவை சங்கீதா ஹோட்டலில் வாங்கிட்டு அந்த ரயிலுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த ரயில் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த அதை எப்படி விவரிக்கிறாருன்னா, ஒரு ராட்சச பாம்பு ஊர்ந்து வர மாதிரி அந்த ஜங்ஷனை நோக்கி அந்த ட்ரெயின் வந்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த ட்ரெயின் நின்னோடனே இதுதான் பாண்டியன் எக்ஸ்பிரஸா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த வண்டியில் ஏறாரு. எப்பயும் ஒரு வண்டி, ஒரு பேருந்து, ஒரு ரயிலில் ஏறையில் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதாவது ஜன்னல் சீட்டில் உட்காரணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஆசை. அந்த மாதிரிலாம் பார்ப்பதற்கு நிறையா காட்சிகளும், படிப்பதற்கு சில புத்தகங்களும், பழகுவதற்கு பக்கத்தில் ஒரு ஆட்களும் இருந்தால் காலம் முழுக்க இந்த ஜன்னல் சீட்லேயே உட்காந்துக்கலாம்னு சொல்லி ஆத்தருக்கு ஆசை தான். ஆனால் இங்கே இருக்கிற சராசரி மக்கள் அந்த ஜன்னல் சீட்டு கிடைச்சுமே பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கல கவிஞருக்கு ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருது. போய்கொண்டு வந்து கொண்டு இருக்கும் பேருந்துகள், திருவிழாக்கு திருவிழா, வெளியே வரும் தேர் அப்படின்னு விக்ரமாதித்யனோட கவிதை ஒன்று அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆமாம், இப்போ டெய்லியும் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த விஷயம் நம்மளுக்கே சலிச்சு போயிடும். அந்த மாதிரி தான் டெய்லியுமே ஜன்னல் சீட்டில் உட்கார சில பேருக்கு அந்த ஜன்னல் சீட்டுன்றது அவ்வளோ பெரிய விஷயமா தெரியாது. தூக்கம் வந்துச்சுன்னா தூங்க தான் போகிறாங்க. அந்த மாதிரி தான் தூங்க போகிறாங்க. இதை எப்படின்னா, டெய்லி வானவில் தான் எல்லாரும் நடந்து பார்ப்பாங்களா, அதுக்கு சமானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பயணமும் மதுரையில் இருக்கிற தான் ஃப்ரெண்டுக்கு ஒரு கல்யாணம், அதுக்காக கடைசி நேரத்தில் முடிவான பயணம். ஸோ அதனால தான் அவசரமாக ஏறி இந்த ட்ரெயினை பிடிச்சிருக்காரு. அப்போ தான் நோட் பண்ணுறாரு, லெதர் பேக்கை மேலே வச்சுட்டு நோட் பண்ணுறாரு. ட்ரெயினில் பார்த்தா 2 விஷயம் சஸ்பீஷியஸாக இருக்குது. அதாவது ரொம்ப மர்மமாக இருக்குது. ட்ரெயின் வழக்கத்துக்கு நேராக தானே போகும், இந்த ட்ரெயின் அப்படியே பின்னோக்கி போயிருக்கு. இன்னொரு சஸ்பீஷியஸான ஆக்டிவிட்டி என்னென்னா, ட்ரெயினில் யாருமே இல்லை. இவருக்கு குழப்பமாகுது, என்னடா ட்ரெயினில் யாருமே இல்லை, ஒருவேளை ட்ரெயினை எல்லாரும் மிஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்படின்னு பார்த்தா எல்லாருமா ட்ரெயினை ஒரே நேரத்தில் மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து சீட்டை விட்டு எந்திரிச்சு போய் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்லாம் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஆனால் இங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் இவர் இடத்துல பார்க்கல ஒரு ஆள் நிற்கிறாரு. அவர்கிட்ட சார் இது பாண்டியன் எக்ஸ்பிரஸ் தானே சார் அப்படின்னு சொல்லி கேட்கல. இது பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இல்லைப்பா, இது ஒரு கால ரயில் அப்படின்னு சொல்லி சொல்லணுன்னு கவிஞருக்கு ஒரே பதட்டமாயிடுச்சு. கால ரயிலா, எந்த ஊருக்கு சார் போகும் அப்படின்னு சொல்லி கேட்கல. அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இது எந்த ஊருக்கும் போகாது, இது காலத்தை தாண்டி பயணிக்கும் ரயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. காலத்தை தாண்டி பயணிக்கிற ரயிலா சார், நீங்கள் ஏமாதான் யார் சார் அப்படின்னு சொல்லி கேட்கல. அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நான் தான் கடவுள்னு சொல்லி சொல்கிறாரு. என்னது, நீங்கள் கடவுளான்னு சொல்லி கவிஞருக்கு ஒரே பயம் வந்துடுது. என்னடா அது கடவுள்ன்றாரே அப்படின்னு சொல்லி பயம் வருது. பயம் வரையில அவரை பயம் கலந்த பதற்றத்துடன் அவரை பார்க்கல வர்ணிக்க பார்க்குறாரு அவரோட உருவத்தை. அப்போ அந்த கடவுள் சொல்கிறாரு, என்ன வர்ணிக்க பார்க்காத, என்னை வர்ணிக்கணும்னு நினச்சவங்க எல்லாரும் என்னை வித்தியாசமாக வர்ணிச்சிருக்காங்க. நான் இருக்கிறதில் இல்லாதவன், இல்லாதல இருக்கிறவன், எனக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை. ஸோ என்னை வர்ணிக்க முயற்சிக்காத அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சார் என்ன இப்போ அவரை ஐயான்னு கூப்பிடணுமா, இல்லை சார்னு கூப்பிடணுமா, இல்லை சாமின்னு கூப்பிடவான்னு சொல்லி அவருக்கே ஒரே குழப்பமாகுது. அப்போ கவிஞர் கேட்குறாரு, என்னையே இந்த வண்டியில் ஏற்றுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. எனக்கு குழந்தைகளையும் கவிஞர்களையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே தான் கவிஞருக்கு ஒரு பெருமூச்சு.
நல்ல வேளை நம்ம கவிஞராக போயிட்டோம், அப்போ இவருக்கு பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் பக்தியோட பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. நீ வந்து கவிஞரா இருக்கிற காரணத்தால் மட்டும் உன்னை நான் இந்த இதில் ஏற்றலை, பொதுவாக காலத்தை தாண்டி எப்போ பயணிப்போம், ஒரு கடந்த காலத்துக்கு எப்போ போவோம் அப்படின்னு கவிஞர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு கவிஞர் வந்து அப்போ பதட்டத்தில் இருந்தனால அவர்கிட்ட இருந்து எந்த வார்த்தையும் வரல. ஸோ கடவுளே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எப்போ ஒருத்தவங்க கடந்த காலத்துக்கு போவாங்கன்னா கல்யாண வீட்டில், அப்புறம் அந்த இறந்தவர்கள் வீட்டில், அதுக்கப்புறம் தன்னுடைய பால்ய சிநேகிதர்கள் உறவினர்களை சந்திக்கும் போது பழைய கதையெல்லாம் நினச்சி பார்த்துக்குறாங்க. அந்த மாதிரி தான் நினச்சி பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் கவிஞர்கள், படைப்பாளிகள், கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி கடந்த காலத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட கவிதை மற்றும் படைப்புகளுக்கு கடந்த காலம்தான் கச்சா பொருள். அப்படி இருக்கிற அந்த கடந்த காலத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கையில சில வார்த்தை வர இடத்துல நீங்கள் தடுமாறுறீங்க. அந்த மாதிரி தடுமாறாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கால ரயில் இருக்குது. இதில் நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இந்த ட்ரெயினில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கவிஞர் கேட்குறாரு. அதுக்கு கடவுள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதில் முதல் கம்பார்ட்மெண்ட், அதாவது ஒவ்வொரு பெட்டியும் ஒவ்வொரு வயசுல உனக்கு நடந்த சம்பவத்தை சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம், வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் பெட்டியில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பெட்டி அப்படின்றது 1-5 வயசும் வரையும் கவிஞருடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளை அவருக்கு வந்து கொலாஜ், அதாவது ஒரு கெலடாஸ்கோப்புக்குள்ள ஒரு வளையல் துண்டு உடஞ்சு ஆடிக்கிட்டே இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு உருவத்தை அவங்களுக்கு காட்டுது. இவர் ஒரு கட்டெரும்பு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காரு, தவந்துக்கிட்டே அந்த வயசுல. அந்த கட்டெரும்பு செவர் ஏறி போயிடுது. இவரும் செவர் ஏற முயற்சிச்சு அப்படியே குப்புற விழுந்துடுறாரு. அப்போ இவங்க ஆயா வந்து தூக்கி தன்னோட வெத்தலை வாயால் அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறாரு. அப்போ இவர் நல்லா பார்க்குறாரு, அது யாரு, அந்த பையன் நான் தானா, இல்லை அந்த பாட்டி தான் யாரு, அந்த வீடை எங்கேயோ பார்த்தோம்னா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கதை போய்கிட்டு இருக்கு. அடுத்த காட்சியாக என்ன வருதுன்னா, இவர் தன்னோட கோயில் திருவிழாவில் ஒரு பட்டுப்பாவடை போட்ட பொண்ணு பின்னாடி போய்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா டடக்குன்னு முதுகுலையே சுளீர்னு ஒரு அடி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் காட்சி மாறுது. ஒரு கரடி வித்தை காட்டுறவன் கரடியை வச்சு வித்தை காட்டிக்கிட்டு இருக்காரு. அதை பயந்துக்கிட்டு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி உருவங்கள் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கு. அதை பயத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இவரோட 4வது வயதில் இவருடைய அம்மாவோடைய இறப்பு வர அந்த காட்சியை வந்து கடந்து போறதுக்கு டக்கு டக்குன்னு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கவிஞர் சொல்லல. கடவுள் சொல்றாரு, ஒரு துன்பத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் கடந்து விட முடியாதுன்னு சொல்லி அடுத்த பெட்டிக்கு போகிறாங்க. அப்புறம் நண்பர்களுடன் ஆத்தாங்கரையில் கபடி விளாடுறாரு. மூச்சு பிடிக்க விளாண்டு அதில் வந்து அடிப்படுது, முட்டியிலலாம் அடிப்படுது. அந்த அடிப்பட்ட இடத்துல இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மண்ணள்ளி போட்டு அந்த ரத்தத்தை வந்து அந்த மண்ணை போட்டு மூடுவாங்கள்ல, அதெல்லாம் போடுற காட்சியெல்லாம் அடுத்தடுத்து வருது. அதுக்கப்புறம் கிணத்துல வந்து நீச்சல் கற்றுக்கிட்டது. இவருக்கு நீச்சல் தெரியாதுல்ல, அப்போ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டுறாங்க. இவர் உள்ளே போய் மூச்சடைச்சு வெளியில் வந்து இவரை வந்து காப்பாற்றி வெளியில் போடுறாங்க. அப்போ அந்த கிணத்து பொந்துக்குள்ளே இருந்து ஒரு பாம்பெல்லாம் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த காட்சி அப்படியே மாறுது. இவர் வந்து தன்னோட ஃப்ரெண்ட், அதாவது இவரோட 7ஆம் வகுப்பு படிக்கையில் KS சித்ராவோட அம்மா அப்பா விளையாட்டு விளாண்டுட்டு இருக்காரு. அப்போ விளாண்டுட்டு இருக்கையில மண்ணை குழப்பி அதில் இட்லி செஞ்சு ஆழம் விழுதுல வந்து இட்லியை வச்சு சித்ரா தர, அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லல, அம்மா அப்பாவுக்கு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போகையில் இவருடைய முதல் காதலும் முதல் காமமும் இவர் எட்டி பார்க்குது. அதை பார்க்குற கடவுள் வந்து ஒரு கள்ளச்சிரிப்பை போட்டுட்டு கடந்து போகிறாங்க. அடுத்த பெட்டிக்கு போகிறாங்க. அடுத்த பெட்டியில் இவங்க 10th பொது தேர்வு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போல்லாம் ஆலமரத்துக்கடியில் உட்காந்து படிப்போம்ல, அந்த மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அகஸ்டியன், KS கணேசன், பாலாஜி கூட உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் எப்படி பண்ணுவாருன்னா, ஐஓ த கண்ட்ரின்னு சொல்லி மக்கடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ பாலாஜி வந்து தலையில் கொட்டி இப்படி மக்கடிக்கக்கூடாது, புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லல, H2னா என்ன ஹைட்ரஜன், O2னா என்ன ஆக்சிஜன், இது 2 சேர்ந்தாதான் நீர் வரும் அப்படின்னு சொல்லல. அந்த பாலாஜியோட நட்பு அதெல்லாம் காட்சியாக வந்து போய்கிட்டு இருக்கு. அடுத்த காட்சியாக
இந்த பாலாஜியை பார்த்துக்கிட்டு இருக்கையிலேயே அவருக்கு கண்ணில் இருந்து நீர் வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா இந்த பாலாஜி தான் 10th முடித்ததுக்கப்புறம் பாலிடெக்னிக்குள்ளே போகிறாரு. பாலிடெக்னிக் முடிஞ்சு அதுக்கப்புறம் திருமணமான 6வது மாதத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. அப்போ அந்த பாலாஜியை கடந்து அடுத்த பெட்டிக்கு போகையில் அந்த பாலாஜியை பார்த்து கத்துறாரு. பாலாஜி அடுத்த பெட்டிக்கு போகாத, நீ போனால் இறந்துருவ அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கு கடவுள் சொல்கிறாரு, இது ஆல்ரெடி போடப்பட்ட இருப்பு பாதை, இதில் உன்னால் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும், இதில் நடந்ததை எதையும் உன்னால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லல. கவிஞருக்கு வந்து மனது ஒத்து வரவில்லை. ஏன்னா இப்படிப்பட்ட இதையும் விஷயத்தையும் பார்க்குறாருல, அதனால் ஒத்துக்கிறாம மனம் ஒன்றாமல் அந்த விஷயத்தை அடுத்தடுத்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த காட்சியில் பிரசன்னா பஸ் வந்து புழுதியை கிளப்பிட்டு வந்ததும் இவர் கல்லூரிக்கு முதலாக படித்த போன காலங்களும் அடுத்த காட்சிகளாக வருகிறது. அப்புறம் இவர் எழுதிய காதல் கடிதம் வந்து கொடுக்கப்படாமல் இருந்தது. அப்புறம் பாலு மகேந்திராவனை உதவி இயக்குனராக பணியாற்ற விரும்பி உலக படம் பார்த்தது. அதுக்கப்புறம் எழுத்தாளர் சுஜாதா இவரோட துர் என்ற கவிதையை வந்து சொல்லி ஒரு மேடையில் சொல்லி பாராட்டியது. அறிவுமதி அண்ணனோட கவியரங்குகளை கைத்தட்டு வாங்கியது. அதுக்கப்புறம் சீமானோட முதல் பாடல் வந்து எழுதின அந்த நாளெல்லாம் அடுத்தடுத்த காட்சியாக வருது. இப்போ அதுக்கப்புறம் இவர் வந்து அவரை மனைவியை பொண்ணு பார்க்க போனது. அதுக்கப்புறம் இவருக்கு தன்னுடைய மகனை, தன்னுடைய அணில் குஞ்சமாக இருக்கிற மகனை வந்து கையில் நர்ஸ் தரையில் தன்னோட இரத்த சூட்டை உணர்ந்ததுன்னு சொல்லி அடுத்தடுத்த காட்சி வருகிறது. அப்போ தான் நினச்சி பார்க்குறாரு, கடந்த காலத்துக்கு போகிறது இவ்வளவு இன்பமா, இல்லை இப்படி துன்பமா, இல்லை இன்பம் கலந்த துன்பமா, போதும் 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 சொல்லி இப்போ நிகழ்கால பெட்டிக்கு வந்து நிற்கிறாங்க. அப்போ கடவுள் கேட்குறாரு, இந்த சைடு போனால் உன்னோட 40 வயசுக்கு அப்புறம் நடக்கிற கதையை பார்க்கலாம், போக விரும்புறியா அப்படின்னு சொல்லி கவிஞர்கிட்ட கேட்கல. எதிர்காலத்தை பார்த்துட்டா சுவாரஸ்யம் இருக்காது, ஸோ வாழணும், அதனால் நான் எதிர்காலத்துக்கு போக விரும்பல, நீங்கள் வண்டியை நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி வண்டி நிப்பாட்டப்படுது. அப்போ கடவுள் கவிஞரை பார்த்து இறங்கியில சொல்கிறாரு, தினமும் படைச்சிக்கிட்டே இரு, அது மட்டும்தான் உன்னை நிலைக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம், இன்னைக்கும் முத்துக்குமார் இறப்பிற்கு பிறகும் அவருடைய பாடல்களின் மூலம் அவர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். அந்த வார்த்தை என்பது உண்மைதான். அவர் ஒரு தீர்க்கதரிசி தான், அதை அன்னைக்கே எழுதியிருக்காரு. அப்போ சரின்னு சொல்லி தலையை அசைச்சிட்டு வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்து நின்ன ஜங்ஷன் என்னன்னா விழுப்புரம் ஜங்ஷன். அதுக்கப்புறம் இது ஜங்ஷனில் இருக்கிற அந்த சேரில் உட்காந்துட்டு அடுத்த ட்ரெயினுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான், இந்த கதை அதோட முடியுது. இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஏன்னா இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தன்னோட வாழ்க்கையை வந்து ஒரு காலறையில் அப்படின்ற கான்செப்டில் வந்து சொன்னதுன்றது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். அதனாலயே இந்த கதை எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் கதை. அந்த கதையை தான் இன்னைக்கு சொல்லியிருக்கோம். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.